Hi friends, வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நிறைய ரெசிபீஸில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுவோம். அதை எப்படி 6 மாதம் வரைக்கும் கெடாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறத தான் இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். இன்றைக்கி நான் 100 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சியும் 100 கிராம்ஸ் அளவு பூண்டும் எடுத்துட்டுருக்கேன். இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோலை சீவிட்டு அதையும் நல்லா துணியில் ஒரு தடவை தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டில் மேலே தோலை நீக்கிட்டு அந்த தலை மேலே இருக்கிற பகுதியில் இருக்கிற இடத்த நீக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. முதல்ல மிக்ஸி ஜாரில் இஞ்சியை போட்டு அரைச்சிப்போம். ஏன்னா இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சோன்னா இஞ்சி சரியாக அரைப்படாது. இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணும்னா நம்ம தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி அரைச்சாச்சு. அடுத்தது பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி விட்டு அரைச்சோன்னா அது சீக்கிரத்தில் வீணாக போயிடும். ஸோ இந்த மெத்தட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பூண்டு போட்டுட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். திருப்பி ஒரு தடவை அரைக்கணும், ஏன்னா பூண்டு சரியாக அரைப்படலை. இப்போ நம்ம இது கெடாமல் இருக்கிறதுக்கு கடையிலலாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணலாம். கல் உப்பு ஆட் பண்ணுங்கள். இது 2 தான் இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்க போகிறது. ஸோ நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாடையுமே வராது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே இதை ஒரு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சின்ன சின்ன பேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.